ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கீங்களா? ஓகே, இன்று என் வீட்டில் மட்டன் ஹார்ட்டு இறைச்சி சமைக்க போகிறேன். ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, ஆட்டிறைச்சி எப்படி கேட்பீங்க போடுங்கன்னு. அந்த தம்பி ஆஸ்திரேலியாவிலே எங்கேயும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த தம்பிக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி அந்த ஆட்டு இறைச்சி வந்து 1 கிலோ வாங்கினேன். ஆட்டை வச்சு வேக வச்சு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டேன். லேசாக கொதி வந்தோடனே மேலே நொறையா வரும் பாருங்கள், அது கீழே ஊற்றிடுவேன். எப்பயுமே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது வந்து போடுறப்ப அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சேர்த்து தான் நான் வேக வைப்பேன். இதான் என்னோட இது. ஏன்னா அப்போ தான் அந்த இறைச்சிக்குள்ளே கொஞ்சம் மிளகா சாந்தெல்லாம் போகுன்னு. அப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் கருப்பட்டை கருவேப்பிலை தக்காளி பழம். ஓகேங்களா. அடுத்தது உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம எண்ணெயிலலாம் போடலாம். கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போடுவோம். ஓகே, எல்லாத்தையும் போட்டு வதக்குறேன். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், இது எனக்கு தெரிஞ்சது. என்னென்னா, தக்காளி பழம் பாய்க்கிறவங்க இருப்பீங்க, யூரின் எசிட் உள்ளவங்க தக்காளி பழம் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னது, தக்காளி பழம் சாப்பிடுங்க அக்கா, ஆனால் உள்ளுக்குள்ளே விதையை சாப்பிடாதீங்க, அந்த விதைனால உங்களுக்கு யூரின் எசிட் வரலாம், கால்லாம் வலிக்கலான்னு. தக்காளி பழம் சாப்பிட்டா கால் கை வலிக்கிறவங்க தக்காளி பழத்தை விதையை எடுத்துகிட்டு வந்து தக்காளி பழம் மட்டும் வெட்டி போடுங்க. இது என்னோடய டிப்ஸு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, வேணா விட்டுருங்க. ஓகேங்களா. அதேமாதிரி கருவேப்பிலை இருக்குல்ல, நான் சமைக்கிறப்ப கொஞ்சம் போட்டுட்டேன், உள்ள சட்டியில் போட்டுட்டேன். எண்ணெயில் இறக்குற டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கீழிங்க, இது இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கிழிச்சி கொஞ்சோண்டு தான், இவ்வளோ போதும் கொஞ்சோண்டு கிழிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் 2 பாப்பெலாம் வாசம் வரும். கிழிச்சிட்டு அப்படியே கொத்தமல்லி அதுவும் சேர்த்து அப்படியே இந்த இறக்குற டைமில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிட்றப்ப திறந்தீங்கன்னா ஒரு தனி மனமாக இருக்கும். செஞ்சு தான் பாருங்களேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணணும். ஆக்சுவலி எனக்கு ஆட்டை பட்ட தெரியாது, தெரியுங்களா. நான் ஓரளவு தான் சமைப்பேன். நான் இந்த அளவுக்கு சமைக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மாவும் ஒரு காரணம், என் மாமியாரும் ஒரு காரணம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து நான் எஸ்சியில் பிறந்தவன். என்ன விசேஷம்னா எங்கள் அம்மா தான் கூப்பிடுவாங்க சமைக்க. அதனால் கொஞ்சம் சமைப்பேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்க தெரியாது. இந்த ஆட்டிறைச்சி வந்து ஒரு மலையாளம் ஆண்டி இருக்காங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க கேரளில் இருக்காங்க, கேரள பிஜே ஏரியா இருக்காங்க. அவங்க தான் எனக்கு இந்த ஆட்டு இறைச்சி வந்து ஆரம்பத்தில் எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தவங்க. ஆட்டு இறைச்சி நீ இப்படி செஞ்சு பாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும்னு அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதேமாரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அதனால் அந்த தண்ணி தண்ணி கீழே ஊற்றுறது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா அந்த கட்டையில் வச்சு வைக்கிறவங்க அந்த அழுக்கு இருக்கும், மேலே அந்த வேண்டாத கொழுப்புலாம் இருக்கும், அதெல்லாம் வந்துடும். கீழே ஊற்றிட்டு திருப்பி வேவையும் ரொம்ப, ஏன் அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்ற மாட்டோம்ல, அந்த தண்ணியோடு தான் சமைக்க போகிறோம். அதுக்காக தான் ஆட்டு எடுத்து ஊற்றிடலாம். எடுத்து தண்ணியோடு ஊற்றிட்டேன். ஏன்னா நான் அப்படியே குழம்பா வைக்க போகிறேன் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இதில் இது வந்து கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் ரெட் கலராகவும் இருக்கும், கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நம்மளாம் காரசாரமாக சாப்பிட்டு பழகினவங்க. இறைச்சி மசாலா தூள் இது ஒரு 3 கரண்டி போடுவேன். ஓகேங்களா. உப்பு மறந்துடாதீங்க, உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன், இப்போ கொஞ்சம் போட்டுடுறேன், பார்த்து போடுங்க உப்பு. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு. இறைச்சி கறியில் உருளைக்கிழங்கு இல்லாமல் இருக்க முடியுமா? எனக்கு வந்து உருளைக்கிழங்கு பொதுவாக சாப்பிட மாட்டேன். அந்த கோழி குழம்புலையும் அந்த இறைச்சி குழம்புலையும் அந்த உருளைக்கிழங்கு இருக்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி போட்டுட்டுனா இப்போ இன்னும் இறைச்சி கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். உருளைக்கிழங்கு வந்தாலும் நம்ம இறைச்சி எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, பாருங்கள் ஆக்கி முடிஞ்சு. இப்போ இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு கொத்தமல்லி இருக்குல்ல, அதை லைட்டாக மேலே தூவி விடணும். ஓகேங்களா. தூவி விட்டா முடிஞ்சிருச்சு. அடுப்பு அடைச்சாச்சு, மூடி வச்சிட வேண்டியதான். ஓகே, சின்ன ஒரு டிப்ஸு. இது மல்லி இலை பார்த்தீங்களா, இது நான் வாங்கி 10 நாள் ஆச்சு. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது எப்படின்னா, நான் மல்லி இலை வாங்கிட்டு வந்து, ஏன்னா எனக்கு கடைக்கு போகிறதுக்கு தூரம், கணவர் இல்லாமல் நான் கடைக்கு போக முடியாது. ஏன்னா கார் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் தூரம், நடந்து போகிற தூரத்துக்கு தான் கடை இல்லை, தூரமாக கடை போகணும், மார்க்கெட்டுக்கும் தூரம். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு மார்க்கெட் போனால் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிடுவேன். வாங்கிட்டு அலசி ஃபேனை கீழே உலர வச்சுட்டு, கீழே டிஷ்யூவா இல்லை வெள்ளை வேட்டியாக போட்டு ஃபேனை கீழே உலர வச்சுட்டு
கொஞ்சம் எல்லாம் தண்ணிலாம் உடஞ்சிடும் பாருங்க. அப்போ நீங்கள் வெட்டி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இது 10 நாள் ஆச்சு. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 10 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போட்டுட்டு கொண்டு போய் திரும்பி ஃப்ரிட்ஜிலே வச்சிடணும். இவ்வளோ வெளியில் வைக்கக்கூடாது. எடுக்கிற நேரத்தில் எடுத்து போட்டுட்டு திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது என்னோட ஐடியா. ஏன்னா எனக்கு இதான் சேஃப். ஏன்னா ரொம்ப வாட்டி நான் வாங்கி போட்டேன் கீழே. ஏன்னா ஒரு வழியாக இருந்தாலும் விலை காசு தானே. யாரும் ஒரு வழி ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால யாரும் ஃப்ரீயாக கொடுக்கறது கிடையாது. அதனால மல்லி இலை ரொம்ப பாவிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மல்லி இலை வெங்காய இலை இதெல்லாம் இந்த மாதிரி அலசி கவுளார வச்சுட்டு வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பாவிக்கிறப்ப மட்டும்தான் எடுக்கணும். இருங்க வெங்காய இலையும் காட்டுறேன். அப்புறம் இது வெங்காய இலை பார்த்தீங்களா? இது வெங்காய இலை, இது மல்லி இலை. காட்டினால இது மல்லி பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? எல்லாம் 10 நாள் ஆச்சு. ஓகே, சமைச்சு முடிச்சிட்டேன். ஆட்டு குழம்பு வச்சுட்டேன். கோபிஸ் பரட்டிட்டேன். வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன்னா மழையாக இருக்குது. அதனால் நான் தயிர் ஊற்றலை. தயிர் ஊற்றாமல் வச்சுருக்கேன். மழையை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா தயிர் மழை நேரத்தில் சாப்பிட்டோம் இன்னும் சீக்கிரம் உடம்புக்கு முடியாமல் போயிடும். அதில் வச்சுட்டேன். வந்து சாப்பிட்டு போங்க. நல்ல விஷயமா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தீபாவளி வருது, இந்த மாதிரி ஆக்கி பாருங்கள். ஏன்னா எல்லாமே தேங்காய் பால்லாம் ஊற்றுவாங்க. நான் தேங்காய் பால் நான் ஊற்ற மாட்டேன். ஏன்னா ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்குவேன். ஆனால் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் தேங்காய் பால் ரொம்ப பாய்க்க மாட்டேன். ஓகேங்களா? இது தேங்காய் பால் பாவிக்காத ஆட்டரிச்சு. ஓகேங்களா? அதனால சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா தயவுசெய்து வந்து சொல்லுங்கள். நல்ல விஷயமா தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் எனக்கு லைக் கொடுத்த கமெண்ட் கொடுத்த அது நல்லவங்களுக்கும் நன்றி. வாழ்க. நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கு. தீபாவளி ஷாப்பிங் பண்ணுறவங்க அவசியம் இருந்தால் மட்டும் பொருட்களை வாங்குங்க. வேஸ்ட்டாக வாங்கி பொருட்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா ரொம்ப இப்போல்லாம் மன்னிச்சிருங்க, விலைவாசி அதிகமாகிருச்சு. அதனால் பார்த்து செலவு பண்ணுங்க. தவறுதலாக வார்த்தை வந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். வாழ்க.